ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அது அப்படியே நல்லா ஊறட்டும். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குறுமிளகு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். சின்னதாக 2 பட்டை போட்டால் போதுங்க. அவ்வளோதான். 1/2 கிலோ சிக்கனுக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து அதில் போட்டுக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும். அப்போ நல்லா இது குக் ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற இதை இடிகளில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நம்ம அந்த சிக்கனில் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக எந்த அளவுக்கு நம்மளால் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். சிக்கனுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி 2 கலர் கலரிக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே இடித்து வச்சுக்கிற நம்ம வந்து மசாலா பவுட்ரு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் தான் உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் போடலை. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் நல்லா சுட சுட ஒரு கரண்டி சாப்பாட்டை நம்ம போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் இருக்கிற டேஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவாகட்டும், கருவாடு வறுக்கிற சட்டி ஆகட்டும், ரெண்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.